ஒரு டீம் வந்து அதிபதியா இருக்கிறாங்க. ஆமென். ஏரோது, பிலாத்து எல்லாம் அதிபதியா தேசாதிபதி எங்க இருப்பாங்க? அரண்மனையில இருப்பாங்க. அரண்மனையில் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்துல இன்னொரு டீம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் அன்னாவும் காய்பாவும். இவங்க யாரு? பிரதான ஆசாரியர். ஆசாரியர் எங்க இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. ஆலயத்தில் இருப்பாங்க. நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க அதிபதிக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ யாருக்கு உண்டு தெரியுமா? ஆசாரியனுக்கு உண்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படும் போது இவங்க அண்ணா காய்பாலாம் போய் யார்கிட்ட வருவாங்க அப்படின்னா, பிலாத்திட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படி 3ஆவது நாள்ல உயிர் தெழுவேன்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. ஒருவேளை சீஷர்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நீங்க காவலுக்கு ஆட்களை விட வேண்டும் என்று கேட்கும்போது பிலாத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு, அதாவது எனக்கு என்ன இருக்குது அப்படி உங்கள்கிட்டயும் இருக்குல்ல, உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லும்போது 2 பேரை காவலுக்கு விட்டது மட்டும் இல்ல, அந்த கல்லறையை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீல் பண்ணுவாங்க. பொதுவா சீல் யார் தான் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து சீல் பண்றாங்க, கவர்மெண்ட், அந்த அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ இவங்க வந்து நம்ம ஆசாரிகள் சொல்லும் போது நம்ம ஒரு பாஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவு வெயிட், அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஒருத்தரை கொண்டு போய் அவரை நேர ஆலோசனை சங்கத்துக்கு தானே கொண்டு வராங்க. அண்ணா காய்பா முன்னாடி தானே நிறுத்துறாங்க. அவங்க வஸ்திரத்தை கிழித்து அதுக்கப்புறம் தான், அதாவது இப்படி தேவதூஷணம் சொல்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ இங்கே சொல்ல வருகிற வார்த்தை என்பது, ஒரு டீம் அரண்மனையில் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஒருவன் மட்டும் மனாந்திரத்தில் இருக்கிறான். நம்ம எங்க இருக்கிறோம் என்கிறது மேட்டர்ல, வார்த்தை உண்டாகும் இடத்தில் இருக்கிறோமா என்பதுதான் விஷயம். ஆண்டவர் பாருங்க, அரண்மனையில் இருக்கிற ஏரோது, பிலாத்து இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, ஆலயத்துல அண்ணா காய்பான் இன்னொரு கூட்டம் இருக்கு. ஆனா வனாந்திரத்துல ஒருவன் மறைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் பிறக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன். வார்த்தை எங்க உண்டானது தெரியுமா? அரண்மனையிலும் அல்ல, ஆலயத்திலும் அல்ல, கர்த்தருடைய சித்தப்படி வனாந்திரத்தில் தரித்திருந்தான். பாருங்கள், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. வார்த்தை உண்டாகும் இடத்திலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகும் இடத்திலே, ஆமென். எலியாவுக்கு கேரி தாற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. ஆமென். யாக்கோபுக்கு, ஆமென், யாபோக்கு ஆற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. யோவானுக்கு பத்மு தீவிலே வார்த்தை உண்டானது. எரேமியாவுக்கு சிறைச்சாலை முற்றத்திலே வார்த்தை உண்டானது. ஆமென். எசேக்கியேலுக்கு கேபார் நதி அண்டையிலே வார்த்தை உண்டானது. அன்னாள் அழுது ஓடி வந்து தேவ சமூகத்திலே வந்து அழுகிறான். அவளுக்கு ஆலயத்திலே வார்த்தை உண்டானது. எலியாவுக்கு சூரை செடி கீழே வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா. நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்பது இரண்டாவது. அப்போ இந்த இடத்துல வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா? வனாந்திரத்துல. அப்போ இங்க இருக்கிறதுலயே யார ஆண்டவர் ரொம்ப பிரஷியஸா பார்த்தார் தெரியுமா? தேசாதிபதியை அல்ல, ஆசாரியர்களை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை வனாந்திரத்துல ஒருத்தன் காத்திருக்கிறான். பாருங்கள், ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை சட்டி, அவனே விசேஷித்தவன், அவனே மேலானவன், அவனே மேன்மையானவன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார் தெரியுமா? இந்த யோவான் யார் தெரியுமா? இந்த ஒட்டக தோலையும், ஆமென், காட்டு தேனையும், ஆமென், அப்புறம் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுட்டு உங்க பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாதவனாய் தெரிகிற இந்த யோவான் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த அரண்மனையில் இருக்கிறான் பாரு, அவனை விட பெரியவன். ஹல்லேலூயா. பேதுரு, ஆமென், யோவானே, யாக்கோபே கேளுங்கள், இவன் யார் தெரியுமா? அரண்மனையில் இருக்கிற பிலாத்து, ஏரோதுவை விட பெரியவன், அண்ணா காய்பாவை விட
நல்ல கையை தட்டி வார்த்தை வெளிப்படும் வரை வனாந்திரத்தில் காத்திருக்கிறவன் ஷரப கடரல ரதன ரவ